சரி. தரம் 8 முக்கோணிகளின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை. முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 2 செங்கோணங்கள் என்று சொல்லுவோம். அதாவது 2 செங்கோணங்கள். ஒரு செங்கோணத்தின் பெறுமதி எவ்வளவுன்னு சொல்லுங்க. ஒரு செங்கோணத்தின் பெறுமதி 90 பாகை. எனவே 2 செங்கோணங்களின் பெறுமதி எவ்வளவா இருக்கும்? 180. சரியா? மியூட் பண்ணுங்க. ஓகே, 2 செங்கோணங்கள் சொன்னால் எங்களுக்கு 180 பாகை வரப்போகுது. அப்ப கவனிச்சு கொள்றோம். இப்ப தரம் 8ல முக்கோணிகளினதும் நாற்பக்கல்களினதும் அகக்கோணங்களும் புறக்கோணங்களும் தொடர்பாக தான் நாங்கள் பார்க்கிறோம். போன கிளாஸ் வரார்கள் கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப இதுல முக்கோணிகள் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை தொடர்பான வினாக்கள் போன கிளாஸ்ல பார்த்தது. இப்ப இதுல இருக்கிற பயிற்சியில 2வது வினா தான் பார்க்கிறோம். கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப இதுல 3 அகக்கோணங்கள் இருக்குது. அதுல 1 எக்ஸ் பாகை என்று தரப்பட்டிருக்குது. அடுத்து 53 பாகை என்று தரப்பட்டிருக்குது. இப்ப இந்த குறியீடு போட்டிருந்தால் அது எத்தனை பாகை என்று எடுக்கிறோம் நாங்கள்? இது என்ன? குட். செங்கோணம் என்றதால 90 பாகை என்று எடுப்போம். அப்ப இந்த 3 அகக்கோணங்களை நான் கூட்டினோம் என்றால் 180 பாகை வரும். அப்ப நாங்க அதுக்குரிய தொடர்பு எழுதிக் கொள்வோம். எக்ஸ் பாகை சக இந்த 53 பாகை சக இதுல ஒரு 90 பாகை. இது 3ஐ நாங்கள் கூட்டினோம் என்றால் 180 பாகை வரப்போகுது. இதை நாங்கள் ஃபர்ஸ்டா எழுத வேண்டும். பிறகு அது அடுத்த கட்டம் என்ன செய்யணும் என்றால் எக்ஸ் பாகை இது ரெண்டையும் கூட்டி எடுங்க. 90 53 143 பாகை வரப்போகுது சமன் 180 பாகை. எனவே எக்ஸின் பெருமானம் வந்து எக்ஸோட 143 கூட்டப்படுறதால 2 பக்கம் நாங்கள் கழிச்சு விடுவோம். அப்ப 180 இருந்து 143 கழிக்க வேணும். ஓகே, 143 கழிச்சால் எவ்வளவுன்னு சொல்லுங்க. எக்ஸ்ல இருந்து 143 பாகை கழிச்சு விட்டால் எவ்வளவு வரும்னு சொல்லுங்க. 180 பாகையிலிருந்து 143 பாகை கழியுங்க. கழிச்சால் எவ்வளவு விடை? குட், 37 பாகை. என்ன? அப்ப எக்ஸ்ட்ரா பெருமானம் வந்து 37 பாகைன்னா விட கொடுக்கணும். இப்படி நீங்கள் செய்து காட்டணும். சரியா? இதுல உங்களுக்கு கரெக்ஷன் பார்க்கக்குள்ள மக்கள் கட்டாயம் இந்த விடை இருக்கணும். இந்த தொடர்பு இந்த 3 படிமுறைகளை 2 படிமுறைகள் 1 படிமுறையோ நீங்கள் தெளிவா காட்டிருக்கணும். சரியோ? இது கிளியரா எல்லாம் இருக்கும். விளங்கிட்டா? ஓ சார். ஓகே, இப்ப அடுத்த வினா பாருங்க. பகுதி 3ல இதுல மக்கள் இதுல ஒரு விரிகோண முக்கோணி ஒன்று தந்திருக்கிறாங்க. அப்ப இந்த விரிகோண முக்கோணியில 2 கோணங்கள் சமனான கோணங்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப இந்த 2 கோணங்கள் முக்கோணத்துல 2 கோணங்களும் உங்களுக்கு ஒரே பருமனை கொண்டதா இருக்கிறதால இது எக்ஸ் பாகை இது எக்ஸ் பாகை இது 130 பாகை. அப்ப அகக்கோணங்கள் 3 இருக்குது. அப்ப எக்ஸையும் கூட்டினோம் என்றால் 2 எக்ஸ் பாகைன்னு சொல்லி எழுத போறோம். நேரடியாக எழுதி கொள்வோம். சாக இதுல ஒரு 130 பாகை. இப்ப 3 அகக்கோணங்களையும் கூட்டினால் முக்கோணத்தில் 180 பாகைக்கு சமனா வரப்போகுது. ஏனென்றால் முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை வந்து எங்களுக்கு கிடைக்கும் 180 பாகைன்னு சொல்லி. ஓகே, அப்ப இந்த கூட்டுப்புற 130 பாகை 2 பக்கமும் நாங்க கழிக்க வேணும். கூட்டினா அதே பெருமானம் வந்து 2 பக்கம் அதுக்கு எதிரான கணித செய்கையை நாங்க செய்வோம். அப்ப 130 பாகை கழிபடும். நேரடியா கழிச்சு போடலாம் மக்கள். இதான் மெத்தட். 180 பாகையில இருந்து 130 பாகை கழிக்க போறோம். ஓகே, இப்ப 2x மிஞ்ச போகுது. கழிஞ்சால் உங்களுக்கு வர போறது 50 பாகை. அப்ப 2 எக்ஸ் பாகை என்று சொன்னால் எக்ஸோட 2 பெருக்கப்படுது. அப்ப இது எக்ஸ்ட்ரா பெருமானத்தை எடுக்கிறேன்னு சொன்னால் 2 பக்கம் வகுக்கணும். நீங்கள் 2x பாகை 50 பாகை என்று தெரிஞ்சால் எக்ஸ் சமன் 25 பாகை என்று போடலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. மெத்தட் கிளியரா விளங்கிக் கொள்ளணும். பெருக்குனா அதுக்கு எதிரான கணித செய்கை வகுத்தல். அப்ப 2ஆல வகுக்கக்கூடியது வெட்டுப்படும். 50 2ஆல வகுத்தால் எக்ஸ் பாகை வந்து 50 பாகைக்கு சமனாக இருக்கும். 25 பாகைக்கு சமனா இருக்கும். 50 2ஆல பிரிச்சால் 25 பாகைக்கு சமனா இருக்கும். அப்ப இங்க ஒரு எக்ஸ் பெருமான் எக்ஸ் 2 குறிக்கப்பட்டிருக்கிற கோணத்தின் பெருமன் 25 பாகையா இருக்கும். இது விளங்கிட்டா? விளங்காடி திரும்ப கேளுங்க. ஓ சார். ஓகே, குட்.
அடுத்த 4வது வினாவை பாருங்க. இது 4வது வினாவில உங்களுக்கு எல்லாமே எக்ஸ் தந்திருக்கிறாங்க. அப்ப சிம்பிளா போயிட்டு அப்ப 3x சமன் வந்து எவ்வளவு இருக்கும்? 3x சமன் 180 பாகையா இருக்க போகுது. அப்ப ரெண்டு பக்கமும் நாங்கள் 3ஆல வகுத்து விட்டோம் என்றால் எக்ஸ்ட்ரா பிரமாணத்தை கண்டுபிடிக்கலாம். அப்ப எக்ஸ் சமன் எவ்வளவு வர போகுது? 60 பாகை. 60 பாகை. இது கிளியரா இல்ல இருக்கும்? ஓ சார். ஓகே, குட். சரி, இப்ப அடுத்த வினாவை பாருங்க. இப்ப நாங்கள் முக்கோணியோடையும் நகக்கோணங்களையும் கூட்டுதோம் 180 பாயிண்ட் பார்த்துட்டா. இப்ப இந்த கேள்வி செய்ய சொன்னானா இல்லையா? இல்ல சார். ஓகே, இந்த கேள்வி செய்யுங்க பாப்போம். தரணியா, ஆலியா செய்யுங்க. ஓகே சார். ஓகே, தரணியா இந்த கேள்வி என்னன்னு சொல்லி விளங்கிச்சா? விளங்கப்படுத்தி விட வாதரம். ஓகே சார். ஓகே, இது என்னண்டா ஆலியா செய்யுங்க. சரியா? படத்துக்கு இருங்க. ஓகே சார். ஓகே, தரணியா கவனிங்க. நாங்க இதுல ஒரு முக்கோணி ஒன்று எடுத்தோம்னு சொன்னா 3 நேர்கோடுகள் அடைக்கப்பட்ட தளவு தான் முக்கோணின்னு சொல்லுவோம். அப்ப இந்த முக்கோணியில 3 கோணங்கள் இருக்கும். ஒரு முக்கோணியில இருக்கிற 3 கோணங்களையும் கூட்டினா எங்களுக்கு வரப்போறது வந்து 3 அகக்கோணங்களையும் கூட்டினா எங்களுக்கு 180 பாகை வரும். சரியா? இப்ப நான் இதுல ஒரு முக்கோணியை கீறி காட்டுறேன். இந்த முக்கோணியில 3 கோணங்கள் இருக்கு. அது உள்ளுக்குள்ள இருக்கிற கோணம் என்றால அகக்கோணம் சொல்லுவோம். அப்ப இது ஒரு கோணம், இது ஒரு கோணம், இது ஒரு கோணம், 3 அகக்கோணம். இந்த 3 அகக்கோணத்தை கூட்டின எங்களுக்கு 180 பாகை வரும். அதாவது 2 செங்கோணங்கள் கிடைக்கும். விளங்குதா? 180 பாகை வரும். அப்ப நாங்கள் இதுல தெரியா கணியங்கள் தருவாங்க, பெருமானங்கள் தருவாங்க. அதை வச்சுக்கொண்டு ஒரு எளிய சமன்பாடு உருவாக்கி போட்டு அதுல கேட்கிற எக்ஸ்ட்ரா பெருமானத்தை கண்டுபிடிக்க வேணும். அல்லது எக்ஸா இருக்கலாம், வையா இருக்கலாம், ஏயா இருக்கலாம், ஏதோ ஒரு அட்சர கணித உறுப்பு தருவாங்க. அந்த பெருமானத்தை நாங்க கண்டுபிடிக்கணும். இது விளங்கினதா உங்களுக்கு? சரியா? இப்ப நாங்கள் இதை செய்து பாலியா முடிச்சிட்டீங்களா? முடிச்சா அப்படியே போடுங்க. சார் சார் அல்தாப் சார் கொஞ்சம் கனெக்ஷன் ப்ராப்ளம்னால கொஞ்சம் லீவாய் வந்துச்சு. கொஞ்சம் என்ன சார் கொடுத்தீங்க இதுக்கு முன்னாடி? நாங்க இதுக்கு முதல் போன கிளாஸ்ல படிச்ச அந்த பயிற்சி ஒன்று அந்த மாதிரி முக்கோணிகள் ஆகோணங்களுக்கு 180 பாகைன்னு சொல்லி கேள்வி செய்த ஒரு கேள்வி செய்துட்டு நிஜத்தை செய்ய சொன்னேன். அதுல மிச்ச பகுதியில் இருக்கிற 3 கேள்வியும் பார்த்தேன் நாங்கள். இப்ப இந்த பயிற்சியில 2வது கேள்வி மாதிரி. சரியா? 2வது கேள்வியில ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இந்த கேள்வி. ஓகே, இப்ப கவனிச்சு கொள்ளுங்க. இதுல அகக்கோணங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கிற அட்சரணி உறுப்பையும் கோணங்கள்ன்ற பெருமை நீங்க சொல்லுங்க பாப்போம். இது எவ்வளவு? இது என்ன அகக்கோணம்? 2x. இது எவ்வளவு? 3x பாகை. இது 60 பாகை. இந்த 3 கோணங்களையும் கூட்டினாங்களுக்கு எவ்வளவு வரும்? 180. ஓகே, 2x பாகை சக 3x பாகை சக 60 பாகை இவ்வளவு கூட்டினோம் என்றால் 180 பாகை வரப்போம். இதை நாங்கள் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். பிறகு நீங்கள் அப்படின்னு இருக்கலாம். 3 2 5. அப்ப 5x பாகை சக 60 பாகை சமன் 180 பாகைன்னு சொல்லி எழுத போறோம். இப்ப கூட்டுப்பட்ட 60 2 பக்கம் கழிபடும். அப்ப கழிபட்டா 180 இருந்தும் 60 கழிபடும். 60 இருந்து 60 கழிபடக்குள்ள அது 0 ஆயிரும். அப்ப 5x பாகை மட்டும் இருக்க போகுது. 180 இருந்து 60 கழிஞ்சு எவ்வளவுன்னு சொல்லுங்க? 120 பாகை. இப்ப எக்ஸோட எக்ஸத்தானே கண்டுபிடிக்க போறோம். அப்ப எக்ஸோட 5 பெருக்கப்படுது. பெருக்கிறதுக்கு அப்ப பெருக்கப்படுதுன்னா 2 பக்கம் பகுத்து விடணும். விளங்குதா? பெருக்கப்பட்ட அதுக்குரிய கணித செய்கை என்ன? எதிரான கணித செய்கை வகுக்கிறது. அப்ப 5ஆல பெருக்கப்பட்டா 5ஆல வகுக்கிறோம்.
அப்ப இங்கேயும் 5ஆல வகுக்கிறோம். அப்ப இந்த 5ம் இந்த 5ம் வெட்டு போடுறோம். அப்ப மிஞ்ச போறது எக்ஸ் பாகை. அப்ப 120 வகுக்க போறோம். ஓகே, வகுத்தபடியே சொல்லுங்க எவ்வளவு வரும்? 24 பாகை. ஓகே, 12ல 5 I2 10. அப்ப 2 மிச்சம் வருது பாருங்க. I2 10 10 போனா 2 மிச்சம் வரும். அந்த 2ஓட இந்த சைபர் சேர்க்கல 20 வரும். அப்ப 20ல எத்தனை 5 இருக்கும்? I4 20. அப்ப 24 பாகை. அப்ப எக்ஸ் என்ற பெருமானம் வந்து இங்க 24 பாகையா இருக்க போகுது. இப்ப உங்களுக்கு தந்த பெருமானங்களை நீங்க கண்டுபிடிங்க, ஆகோணங்களை கண்டுபிடிப்போம். சரி, இப்ப ஆலியா சொல்லுங்க, 2x பாகைன்றது எத்தனை பாகையா இருக்கும்? 48 பாகை. 2x என்றது என்ன? 2 தர எக்ஸ்ட்ரா பெருமானம் 24. எனவே 2x வந்து 48 பாகையா இருக்கும். ஓகே, அல்தாப் சொல்லுங்க, 3x பாகை எத்தனை பாகை? அல்தாப் 3x பாகை என்றது எவ்வளவு பருமனா இருக்கும்? 3 தர 72 பாகை. 24 பாகை. ஓகே, எவ்வளவு வரும்? 72 பாகை. 72 பாகை. 22 அப்படி வரும்னு சொல்லுங்க. 72 சார். 72, அதுதானே பார்த்தேன். சரியா? அப்ப 4 12 3 2 6. ஓகே, குட். 72 பாகை. எப்படி கேள்விகள் தந்தா எக்ஸ கண்டுச்சு ஏனைய அந்த அகக்கோணங்கள பருமனை நீங்கள் கண்டு கொடுக்க வேணும். சில சந்தர்ப்பங்களை கேட்பாங்க, இல்லைன்னா நம்ம செய்து காட்டி விடணும். சரியா மக்களுக்கு கிளியரா இந்த கேள்வி விளங்கிட்டா? ஹரிஷ் விளங்குதாமா உங்களுக்கு? தரணியா விளங்கிட்டா? ஆம் சார். ஓகே, ரிஷி விளங்குதா? ஆலியா? ஓ சார். ஓகே, இப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. அதுல செகண்ட் பார்ட். சரி, ஃபர்ஸ்டா நீங்க ட்ரை ஒன்று கொடுங்க. எக்ஸ்ட்ரா பிரமாணம் இதே போலானே, இதுல ஒரு மாற்றமும் இல்லை, அதே அப்ளிகேஷன். திரும்ப இதை செய்யுங்க பாப்போம். எக்ஸ்ட்ரா பிரமாணத்தை கண்டுபிடிச்சால் சாட் பாக்ஸ்ல விடையே போடுங்க. வேகமா செய்யுங்க, செய்து விட கண்டா உடனே விடையே போடுங்க. சரியா பிள்ளையான்னு சொல்றேன். புக்கை பக்கத்துல வச்சு கொள்ளுங்க. சரின்னு சொன்னா நீங்க அடுத்த கேள்விக்கு போங்க. சரி, அடுத்த வேலையை செய்யறதான், வெயிட் பண்ண தேவையில்லை. குறிப்பிட்ட டைம் தருவேன் செய்யறதுக்கு, அதுக்கப்புறம் நான் விளங்கப்படுத்துறேன். ஓகே, இதுல எக்ஸ்ட்ரா பெருமானத்தை கண்டுபிடிச்சாக்கள் விடையே சாட் பாக்ஸ்ல போடுங்க. அதுக்கு பிறகு 5x எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிங்க. இருங்க மக்கள். ஓகே, வெரி குட் அல்தாஃப். ஃபர்ஸ்ட் ஆன்சர், வெரி குட். நீங்க அப்ப தேர்ட் பார்ட் கழி செய்யுங்க. புக் இருக்கு தானேமா? ஓ சார். ஓகே, 3வது கழி செய்து கொண்டு போங்க. ஆலியா, வெரி குட். ஆலியா 3வது பாட்டு செய்யுங்க. செய்து முடிச்சாக்கள் விடையே போடுங்க. செய்யுங்க, சரியோ பிள்ளையோ ஃபர்ஸ்டா செய்து விடடுங்க. தரணியா ட்ரை பண்ணுங்க. ரிஷி செய்யுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, தரணியா சுருக்கல பாருங்க. சுருக்கல கொஞ்சம் பாருங்க.
சரி பாப்போம். என்ன டைம் போதும், ஒரு 1 மினிட்டும் தேவையில்லை இதுக்குன்னு. ஓகே, இப்ப முக்கோணம் ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்று எங்களுக்கு தெரியும். இதுல ஒரு 5x பாகை ஒன்று இருக்குது, இதுல எக்ஸ் பாகை ஒன்று. அப்ப மொத்தம் 5 கொண்டும் 6x பாகை சக இதுல 30 பாகை ஒன்று இருக்குது. இது 3 அகக்கோணங்களின் கூட்டணம் என்றால் 180 பாகை வரும். ஏன் 180 பாகை வரும் என்று சொன்னால் முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. அப்ப இங்க 6x-ஓட 30 பாகை கூட்டப்படுறதால நாங்க 2 பக்கம் அந்த 30 பாகை கழிக்க வேணும். கழிக்கக்குள்ள இந்த 6x பாகை சக 30 பாகை கூட்டு போறதால 2 பக்கம் 30 பாகை கழிக்க போறோம். சமனுக்கு 2 பக்கம். அப்ப 180 பாகையில் இருந்தும் இந்த 30 பாகை கழியும். அப்ப இதை நாங்க நேரடியா எழுதி காட்டாமையும் செய்யலாம். எழுதுறது நல்லா. ஓகே, இப்ப இதுல உங்களுக்கு பிளஸ் 30 மைனஸ் 30 செய்தா 0 தெரியும். அப்ப மீதியா இங்க இருக்க போறது 6x மட்டும்தான். சரியா மக்கள்? சொல்றது விளங்குது அவங்களுக்கு? அப்ப 6x பாகை இங்க 150 பாகை வரப்போகுது. அப்ப எக்ஸ்ட்ரா பெருமானத்தை கண்டுபிடிக்கிறதா எங்களோட நோக்கம். x பாகையோட 6 பெருக்கப்படுறதால பெருக்கிறதுக்கு எதிரான கணித செய்கை வகுத்தல். அப்ப 5ஆல நாங்க வகுக்கிறோம். சமன்பாடனுடைய 2 பக்கம் ஒரே வேலையை செய்யும். சாரி, 5ஆல இல்ல மக்கள், 6ஆல. ஏனென்றால் x-ஓட 6 பெருக்கப்படுது. எனவே 6ஆல வகுக்கணும். 6ஆல பெருக்கப்பட்டால் 6ஆல வகுக்கணும். அப்ப இங்கேயும் 6ஆல வகுப்போம். எனவே எக்ஸ் பாகை சமன் எவ்வளவு வரும் சொல்லுங்க? 15ல் 6 6 2 12. 3 மிஞ்ச போதும். 30லையும் 6 5 30. எனவே எக்ஸ் பாகை 25 பாகையா இருக்கும். 5x பாகை பெருமானம் கண்டுபிடிச்சான்னு சொல்லுங்க. 5x பாகை பெருமானம் கண்டுபிடிச்சாக்கள் எவ்வளவு? x பாகை 25 பாகை. தரணியா உங்களுக்கு விளங்கிட்ட மகள்? சுருக்கல் விளங்கிட்டப்ப 5x சமன் 125. 125 பாகை. 125 பாகை. ஓகே, சரி. இப்ப அடுத்த வினாவை பாருங்க. இந்த வினாவுக்கு விட எடுத்தாக்கள் சாட் பாக்ஸ்ல விடையே போடுங்க. இது லேசான வினா, என்ன சின்ன ஒரு வினா. அது நேரடியா கூட்டி எடுங்க. கூட்டி எடுத்து 180 பாகை சமப்படுத்தி விட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம். சார் ஆலியா போட்டிக்கிறேன். ஆலியா, ஓகே, வெரி குட் ஆலியா. சரி, குட். இதுக்கு என்ன செய்யணும்? 3 அகக்கோணங்களை நாங்கள் என்ன செய்யணும்? கூட்டணும். ஓகே, தரணியா சொல்லுங்க, எத்தனை ஏ இருக்குன்னு சொல்லுங்க. 3 அகக்கோணத்தை கூட்ட எத்தனை ஏ வருது? 6. வெரி குட், 6a. இந்த 6a எத்தனை பாகைக்கு சமனா இருக்குமாளே? 180. 180 பாகைக்கு சமனா இருக்கும். ஓகே, இப்ப நாங்க ஏ கண்டுபிடிக்கணும். என்ன செய்யணும் தரணியா? சுருக்கணும். ஓகே, என்ன செய்யணும்? அதுதான் சரி. ஏயோட 6 பெருக்கப்படுது. என்ன? அப்ப 2 பக்கம் என்ன செய்யணும்? வகுக்கணும். 6ஆல வகுக்கணும். குட். வகுத்தம் என்றால் ஏ சமன் இந்த ஆரம் வெட்டுப்பட 18ல 6 3 18. அவங்கள ஒரு பூச்சியம் இருக்குது மிச்சம், அதே போட்டுடுவோம். 30 பாகை. அப்ப ஏ பெருமானம் 30 பாகை. அப்ப 2 எவ்வளவுன்னு சொல்லுங்க? 60. அதே போல 3a எவ்வளவுன்னு சொல்லுங்க? 90 பாகை. இதுல படம் பிள்ளை 90 பாகா இதுல செங்கோணம் வந்திருக்கணும். என்ன செங்கோணம் வந்திருக்கும். அது பெரும்படியான படங்கள் தானே, அதால அது பெரிய ஒரு இஷ்யூ இல்ல. நாங்கள் பெருமானத்தை தந்த தரவுக்கு ஏற்ற மாதிரி செய்து முடிச்சோம்னு சொன்னா சரியா? ஓகே, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சின்ன கேள்விகள், இப்படி கேள்விகள் செய்து பழகணும். ஓகே, அப்ப இதுல என்ன செஞ்சிருக்கிறோம் நாங்கள்? இதுல 3a பாகை ஒன்று இருக்குது, 2a பாகை ஒன்று இருக்குது, இதுல a பாகை ஒன்று இருக்குது. இந்த 3 அகக்கோணங்களையும் கூட்டின மண்டால் எங்களுக்கு 180 பாகைக்கு சமனா வரும். 3a, இதுல ஒரு a 4a 4 2 6a.
அப்ப 6A தான் வந்து 180 பாகைக்கு சமனா இருக்க போகுது. அப்ப ரெண்டு பக்கம் 6ஆல வகுக்கிறோம். ஏன் 6ஆல வகுக்கிறோம் என்றால் ஏயோட 6 பெருக்கப்படுறதா. அப்ப பெருக்கப்பட்டால் அதுக்கு எதிரான கணிதத்தையும் வகுத்தல். அப்ப 6ஆல வகுக்கிறோம் ரெண்டு பக்கம். வகுத்தம் என்றால் எங்களுக்கு A சமன் 180 6ஆல வகுத்தால் 30 பாகை சொல்லி வருது. இது கிளியரா? அப்ப எல்லாருக்கும் விளங்கிச்சா? ஓகே, குட். இப்ப மூன்றாவது வினாவில இந்த வினாவை ட்ரை பண்ணுங்க பாப்போம். இல்ல கொஞ்சம் வேகமா செய்யுங்க மக்கள். இந்த வினாவை ட்ரை பண்ணுங்க எல்லாரும். சார் விளங்குது இல்லை கீழே? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரியா? ஓகே, படத்தை கீறுங்க. படம் கீறணும். படத்தை கீறுங்க. படத்தை கீறித்தான் செய்யுங்களா? வேகமா இருங்கோ. படங்களை கீறுங்க. ரூலர் கையில வச்சு கொள்ளுங்க. ரூலர் வச்சு கீறுங்க. கீறி செய்யுங்க. இஸ்ரா, இது விளங்குதா மாலை என்னன்னு சொல்லி விளங்குதா? அது போன கிளாஸ் வேற இல்ல. நீங்கள் இஸ்ரா ரெக்கார்டிங் போட்டு வரேன், பாருங்க. பார்த்துட்டு விளங்காட்டி திரும்ப கேட்கணுமா? ஃபர்ஸ்டா நீங்க எக்ஸ கண்டுபிடிங்க. எக்ஸ கண்டுபிடிச்சுதான் திரும்ப வைய கண்டுபிடிக்கணும். எக்ஸின் பெருமானம் முக்கோணங்களின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகையை யோசிச்சா நாங்க எக்ஸ் பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம். இந்த ஏபிசி முக்கோணத்துல 3 அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை வந்து 180 சமனா இருக்கு. அப்ப அந்த எக்ஸ் பாகை 70 பாகை 38 பாகை இது மூன்றையும் கூட்டினால 180 பாகை வரும். 180 பாகை வரணும் எக்ஸ்ட்ரா பிரமாணம் எவ்வளவு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்ப அதுக்குரிய தொடர்படுத்தி செய்யறதான். ஓகே, எக்ஸா கண்டுபிடிச்சாக்கள் விடையே போடுங்களேன். வேகம் கூடணுமா? வேகம் கூடணும். இந்த வேகம் போதாது. ஸ்பீட் அப் வேகமா செய்யுங்க. விரைவாருங்க மக்கள், விரைவாருங்க. அலியா வேகம் கூடணும். மாலே அல்தாஃப் செய்யுங்க. ஓகே, குட். அல்தாஃப் சரி, ரெண்டு விடையும் சரி. எக்ஸும் சரி, வையும் சரி. சரியான படிமுறையோட விட இருந்தா சரியா? ட்ரை பண்ணுங்க. ஒரு ஆள் விடைய அனுப்பியிருக்கு. மற்றாக்கள் குட். ஆலியா சரி, எக்ஸ்ட்ரா பிரமாணம் சரி. ஆலியா பைய கண்டுபிடிங்க. ஒரு அகக்கோணமும் ஒரு புறக்கோணம், அதுக்குரிய புறக்கோணம் ஒரு நேர்கோட்டுலாம் இருக்கும். ஏண்டா ஒரு அகக்கோணத்தையும் அதற்குரிய புறக்கோணத்தையும் கூட்டினா 180 பாகை வரும். பைய கண்டுபிடிக்கிறதுக்கு அதான் ஐடியா. அது ரெண்டும் ஒரு நேர்கோட்டுலாம் இருக்கு பாருங்க. எக்ஸும் பையும் ஒரு நேர்கோட்டுலாம் இருக்கு. எக்ஸ கண்டுபிடிச்சலன்னு சொன்னா பைய கண்டுபிடிக்கலாம். இந்த எக்ஸையும் வையையும் கூட்டினா மக்கள் 180 பாகை வரும். வேண்டாம் நேர்கோணம். தரணியா வெரி குட். சரி விட அடுத்தது செய்யுங்க. பைய கண்டுபிடிங்க. ஒரு அகக்கோணத்தையும் அதற்குரிய புறக்கோணத்தையும் புறக்கோணம் வந்து ஒரு நேர்கோட்டுலாம் இருக்கும். அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. ஒரு அகக்கோணம் அதுக்குரிய புறக்கோணம் ஒரு நேர்கோட்டுலாம் இருக்கும். ரிஷி கழித்தல பாருங்க மகன். ரிஷி கழித்தல கொஞ்சம் பாருங்க. சின்ன ஒரு பிள்ளை இருக்கு பாருங்க. 70ஐயும் 38ஐயும் கூட்டுங்க. 108 வரும். அதை 180ல இருந்து கழியுங்க. ஓகே, இப்ப சரி ருஷி. ஓகே, ஆலியா சரி, வை சரி.
இஸ்ரா விளங்குதா? இஸ்ராவுக்கு விளங்குதான்னு சொல்லி என்னென்று விளங்குது இல்லை எனக்கு. மைக்கோல் மணி கதையுங்கோ, விளங்காட்டி திரும்ப கேளுங்க, விளங்கப்படுத்துறேன். ஓகே, இப்ப கவனிச்சு கொள்ளுங்க. எக்ஸ் எப்படி காண்றன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப பிள்ளைகள் முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களையும் கூட்டுத்தொகை. இப்ப இது ஒரு அகக்கோணம், இது ஒரு அகக்கோணம், இது ஒரு அகக்கோணம், உள்ளுக்குள்ள இருக்கிற கோணம் அதால அகக்கோணம்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த 3 அகக்கோணங்களையும் கூட்டினா எங்களுக்கு 180 பாகை தான் வரும். அப்ப நாங்கள் தெரியாத கணியமாக இருக்கிற எக்ஸ் பாகையை ஸ்டார்ட்ல போடுவோம், மேனியதை எழுதுவோம். 70 பாகை ஒன்று இருக்குது, சக 38 பாகை ஒன்று இருக்குது. இந்த 3 அகக்கோணங்களையும் கூட்டினால் 180 பாகைக்கு சமனா வரும். ஏனென்றால் முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்றதால. அப்ப நாங்கள் பாகை எழுதக்குள்ள மக்கள் சின்ன வட்டம் தான் போடுறோம், டொட் வைக்க கூடாது. அப்ப எக்ஸ் பாகை சக 70 38 108 பாகை சமன் 180 பாகை என்று சொல்லி வரப்போகுது. இப்ப கூட்டு போற 108 ரெண்டு பக்கமும் கழிபடும். கழிபட்ட 180 இருந்தும் 108 கழிபட்டால் 72 பாகை வரும். இது விளங்குதா? சரியா? ஓகே, இப்ப பாருங்க, இந்த எக்ஸ் பாகைக்குமான் எக்ஸ் பாகைக்குரிய புறக்கோணம் தான் இந்த வைப்பாகை. இந்த முக்கோணம் ஒன்ற புறக்கோணத்துல ஒன்றுதான் இந்த வைப்பாகையா இருக்கும். இப்ப இந்த ரெண்டு கோணமும் வந்து ஒரு நேர்கோட்டுல இருக்கு பாருங்க, விளங்குதா எல்லாருக்கும்? இந்த ரெண்டு கோணம், அதாவது ஒரு இதை நீட்டினாலும் அப்படித்தான். இந்த இருக்கிற ரெண்டு கோணம் ஒரு இது அகக்கோணம், இது புறக்கோணம். ஒரு முக்கோணம் ஒன்று தடவை பக்கமுறை நீட்டும் போது உருவாகிற வெளியால் உருவாகிற இந்த கோணம் வந்து புறக்கோணம். ரைட்டா? ஒரு அகக்கோணத்தையும் அதுக்குரிய புறக்கோணத்தையும் கூட்டினா எங்களுக்கு 180 பாகை தான் வரும். ஒரு அகக்கோணத்தையும் அதுக்குரிய புறக்கோணத்தையும் கூட்டினா 180 பாகை தான் வரும். அப்ப அதை வச்சு கொண்டு நாங்க இவ்வளவு 180 பாகைன்னு சொல்லி கண்டுபிடிக்க போக தெரியும் எங்களுக்கு. அப்ப எக்ஸ் பாகையோட வைப்பாகையை கூட்டினா 180 பாகை வரும். அப்ப எக்ஸ் ஆல்ரெடி கண்டாச்சு 72 பாகை, அதோட வைய கூட்டினா 180 பாகை. அப்ப கூட்டு போடுற இது 72 இதுல முன்னுக்கு பிளஸ் இருக்குது. அப்ப கூட்டு போடுற 72 வந்து ரெண்டு பக்கம் கழிபட்டால் வை வரும், இங்க வேறு. அப்ப 180 72 போனால் 108 பாகை சொல்லி இதுக்கு வேற போகுது. இது விளங்குதா உங்களுக்கு? இஸ்ரா சிப்லி விளங்குதா உங்களுக்கு? சத்தத்தை காணல. ஓகே, விளங்காட்டி கேட்கணுமா? ஓகே, தரணியா கிளியரா? அது ரிஷி விளங்கிட்டா? ஓகே, அப்ப நாங்கள் இந்த வைய கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நேர்கோடு, அகக்கோணம் புறக்கோணம், ஒரு அகக்கோணம் அதற்குரிய புறக்கோணம் ஒரு நேர்கோடுல இருக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்டா நீங்கள் பிக்குரிய விடையை பிக்கா போடுங்க, செட் பாக்ஸ்ல விடையை போடுங்க. பிக்குரிய விடை, இந்த ஸ்மால் பிக்குரிய விடை. செகண்ட் பட்டன் போடுங்க. நீங்க வீட்டுல படத்துக்குரிய கூட செய்முறையை செய்யணும். உங்களுக்கு படங்கிறதுக்கு இடத்தை விட்டுட்டு செய்முறையை செய்து விடையிடுங்க. பீப்பாக எவ்வளவுன்னு போடுங்க, அதுக்குரிய காரணமும் சொல்லணுமா? காரணம் தெரியணும். பீப்பாக எவ்வளவு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல படிக்கிற பாடத்துல ஒரு பகுதி தான் அது. இதை போட்ட ஞாபகம் வரணும். இரண்டு நேர்கோடுகள் ஒன்று ஒன்றுடைய வெட்டி செல்லும் போது உண்டாகிற கோணங்கள் குத்தெதிர் கோணங்கள். குத்தெதிர் கோணங்கள். இந்த இருக்கிற கோணத்துக்கு குத்தெதிர் கோணம் இது. அதே போல ஆன்சர் போட்டுட்டீங்களா? இதுக்கு இது குத்தெதிர் கோணம். ஓகே, அல்தாஃப் சரி, ஆலியா சாரி அல்தாஃப் பிளை சாரி அல்தாஃப் சரி, ஆலியா பிழைக்குதே. ஆலியா ஏன் அப்படி வரும்? வடிவா ஜோசிங்க. குத்தெதிர் கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமன் இல்லையே.
இது 70 பாகையா இருந்த மக்கள் இதுவும் 70 பாகை தான் இருக்கும். குத்தெதிர் கோணங்கள் சமன நேர்கோடுகள் இரண்டு இடைவெட்டும் போது உண்டாகிற கோணம் தான் குத்தெதிர் கோணங்கள். அந்த குத்தெதிர் கோணங்கள் வந்து ஒன்று கொண்டு சமனா இருக்கும். விளங்குதா? ஓகே, அல்தாஃப் இப்ப சரி. ஏ கண்டிங்கன்னு சாரி பி கண்டிங்கன்னு சொன்னால் ஏ கண்டுபிடிங்க. குட். ஏயும் சரி, ஆலியா சரி, இப்ப தரணியா சரி. ஒரு ஆளும் குயிக்கா அப்படியே அனுப்பணும் மக்களா, ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்ப இங்க குத்தெதிர் கோணம் என்றபடியா இது ஒரு 2 நேர்கோணம் இடைவெட்டக்குள்ள வர குத்தெதிர் கோணம் என்றால நாங்க டிரெக்டா பி சமன் 40 பாகை கொடுத்துடலாம். காரணம் பிரேக்கெட்டுக்குள்ள போட்டுக் கொள்ளுங்க. குத்தெதிர் கோணம் எல்லாரும் எழுதி கொள்ளுங்க. பிரேக்கெட்டுக்குள்ள குத்தெதிர் கோணங்கள் சமன், குத்தெதிர் கோணங்கள் சமன், குத்தெதிர் கோணங்கள் சமன். ஆலியா குட். சரி, இப்ப இது 40 ஆண்டு கண்டா நீங்க அதை கொண்டு சொல்ல தேவையில்லை. எக்ஸ் ஏ கண்டுபிடிங்க. ஏ கண்டுபிடிச்சு எழுதுங்க. செட் பாக்ஸ்ல அப்படியே போடுங்க. ஏ வந்து முக்கோணத்துல அகக்கோணம் உண்டு. அப்ப 3 அகக்கோணங்களையும் கூட்டினால் 180 பாகை. சரியா? விளங்குதா மக்கள்? ஓ சார். ஓகே, அல்தாஃப் செகண்ட் பார்ட் சரி, ஏ சரி. இப்ப இது கண்டுட்டீங்க, 40 பாண்டு கண்டுட்டீங்க. அப்ப ஏ பாகையோட 80 40 120 120 பாகை சமன் 180 பாகை. இதுக்கு இங்க போறதுக்கான முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180, அதாவது 2 சமகோணம். கூட்டுப்படுற 102 வகம் கழிவட்டால் ஏ மட்டும் இங்க போகுது. அப்ப இங்க கழிச்சு விட்ட மட்டும் 180 120 கழிச்சால் 60 பாகை. விளங்குதா பிள்ளைகள்? கிளியர்? அது விளங்காட்டி கேளுங்க. ஓ சார். ஓகே, அடுத்த வினாவை பாருங்க. ஓகே, தேர்ட் பார்ட் செய்யுங்க. இந்த கேள்வி செய்யுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ கண்டுபிடிக்கலாம். என்ன கண்டுபிடிச்சா அங்கால வைய அப்புறம் நீங்கள் 9ல படிக்கக்குள்ள இல்ல 10ல படிக்கக்குள்ள நேரடியா வையையும் கண்டுபிடிக்கலாம். இப்ப நீங்க எக்ஸ கண்டுபிடிச்சுதான் நீங்கள் வைய கண்டுபிடிக்கணும். அப்படித்தான் செய்யணும். ரேட் என்னன்னு சொன்னா ஒரு தேட்டம் இருக்குது. அந்த தேட்டத்தை வச்சுக்கொண்டு குயிக்கா விட சொல்லுவேன். எக்ஸ்ட்ரா பிரமாணம் கண்டுபிடிச்சாக்கள் எல்லாரும் போடுங்க. அது லேசு, குயிக்க செய்யுங்க. ஓகே, ஆலியா சரி, தரணியா சரி. எக்ஸ்ட்ரா பிரமாணத்தை கண்டுபிடிச்சாக்கள் போடுங்க. லேசு தானே மக்கள்? நேர்கோட்டுல இருக்குது. என்ன 2 பேர் விட அல்தாப் சரி, தரணியா சரி, ஆலியா சரி, ரிஷி சரி, ரிஷி சரி, இஸ்ரா. இது 2 நேர்கோடுல இருக்குமாள். எக்ஸ் பாகை 140 பாகம் கூட்டினா 180 பாகம் வரணும். அப்ப எக்ஸ் எவ்வளவா இருக்கும் யோசிங்க. இஸ்ரா செட் பாக்ஸ்ல விட போட தெரியும் தானே? எக்ஸ் கண்டுபிடிச்சால் வைய கண்டுபிடிங்க. வை சரி மகள் ஆலியா. எக்ஸ் கண்டுபிடிச்சாக்கள் வைய கண்டுபிடிங்க. ஓகே, தரணியா சரி, அல்தாப் சரி. செய்யுங்க செய்யுங்க, கொஞ்சம் கொஞ்சம் டைம். ஓகே, நான் நம்ம செய்து காட்டுறேன், கவனிங்க. இப்ப இதுல இது 2ம் நேர்கோடு. நேர்கோடுல இருக்கிற அடுத்துள்ள கோணங்கள். அப்ப எக்ஸ் பாகை 140 பாகை சமன் 180 பாகைக்கு சமனா இருக்கும். அப்ப 140 பாகை கூட்டுப்படுது எக்ஸோட. அப்ப 2 பக்கம் என்ன ஏற்படும்? கழிப்படும்.
140 பாகை இங்கே 180 பாகையிலையும் கழிக்கோணம் 140 பாகை. அப்ப எக்ஸ் பாகை சமன் வந்து எவ்வளவு வரும்? 40 பாகை. 40 பாகை. வெரி குட். 40 பாகை வரும். அப்ப இந்த எக்ஸ் வந்து 40 பாகை கண்டுருவீங்க. இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்ன மக்கள், கோணம் ஒன்றை வச்சு கொண்டு அதுக்கு விடவானக்குள்ள ஒன்று பிழைச்சால் அடுத்தையும் பிழைக்க பார்க்கும். அதுல கவனமா கழித்தல்களை செய்யணும். ஓகே, இப்ப இந்த வைப்பாகையும் இந்த வைப்பாகையும் இந்த 40 பாகையும் கூட்டினால் 180 பாகை வரணும். வைப்பாகையும் வைப்பாகையும் கூட்டினால் 2 வைப்பாகை சக 40 பாகை சமன் 180 பாகை. சரியா? 180 பாகை. அப்ப இதுல இருந்து 40 பாகை 2 பக்கம் கழிஞ்சால் 2 வைப்பாகை எவ்வளவு வரும்னு சொல்லுங்க. 140 பாகை. இது விளங்குதா எல்லாருக்கும்? ஓ சார். அப்ப வை எவ்வளவு? வையின் பெருமானம் 70 பாகை. 70 பாகை. சரியா? வையின் பெருமானம் வந்து 70 பாகை. சரியா? ஓகே, அடுத்த வழியை பார்ப்போமா? இதோ அதே போல கேள்விதான். சரி, இந்த கேள்வி செய்யுங்க பார்ப்போம். எக்ஸ கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்டா எக்ஸ கண்டுபிடிங்க. ஃபோர்த் பார்ட்ல எக்ஸ கண்டுபிடிங்க. படம் இப்ப கீராட்டி மக்கள் இடம் விடுங்க. இடம் விடுத்து கணக்கு செய்யுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா கணக்கு செய்யுங்க. செய்துட்டு பிறகு படத்தை கீறுங்க. நோட்ஸ் அப்போ ஒவ்வொன்றாலும் அப்டேட் பண்ணி கொள்ளுங்க. எனக்கு உங்களோட இண்டிவிஜுவல் நம்பர்ல இருந்து தனியா போட்டுக்கொள்ளுங்க. நோட்ஸை எழுதின நோட்ஸ் சிம்பிளா போட்டோ ஒட்டி போட்டீங்கன்னு சொன்னா சரி, நான் பார்ப்பேன். அதுல ஏதும் கரெக்ஷன் இருக்குன்னு சொன்னால் வாய்ஸ் கட் போடுவேன். அதை கரெக்ட் பண்ணி கொள்ளணும். எக்ஸ் கண்டுபிடிச்சாக்கள் செட் பாக்ஸ் அப்படியே போடுங்க. செய்யலாம் செய்யலாம். தேசிதானி ட்ரை பண்ணுங்க. அதே ரூல் தான். செங்கோணத்துல குறியீடு இருக்குது. அப்ப அது எவ்வளவுன்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா சரி. மூண்டாக கோணம் இருக்குது. மூண்டையும் கூட்டினால் எவ்வளவுன்னு சொல்லி தெரியும். அப்ப அதை வச்சுக்கொண்டு எக்ஸ கண்டுபிடிக்கலாம். கட்டிக்காரம். குட். அதாவது ஆலியா சரி. வெரி குட். ஃபர்ஸ்ட் ஆன்சர். இன்னும் வேகம் கூடணுமா? இன்னும் வேகமா செய்யலாம் நீங்கள். ஆலியா சரி. ஃபர்ஸ்ட் எக்ஸ கண்டுபிடிங்க. இந்த கோணம் இந்த கோணம் இதுல ஒரு முக்கோணம் இருக்குதானே. பெரிய முக்கோணம் சின்ன முக்கோணம் எல்லாம் இல்ல. என்ன முக்கோணம் என்றாலும் வேற 3 கோணத்தையும் கூட்டினால் 180 தான் வரும். அதை விட கூடையும் வராது குறையும் வராது. சரியா? அது சின்ன முக்கோணம் பெரிய முக்கோணம் எல்லாம் நீங்க பார்க்க தேவையில்லை. பெரிய முக்கோணத்தை பார்த்தாலும் 3 கோணத்தையும் கூட்டினால் 180 தான் வரும். சின்ன முக்கோணம் என்றாலும் 180 தான் வரும். அதுதான் பிழை. திரும்ப சரியா கழியுங்க. கழித்தல் பிழை வருது. அதுதான் 90 35 எவ்வளவு? சரியா செய்யுங்க. சின்ன கேள்வி என்ன கவனிங்க. அதை இவ்வளவு டைம் எடுக்கக்கூடா. பிராக்டிஸ் பண்ணுங்க. வீட்டுல பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணவன் நாங்கள் பண்ண இல்லாது. எல்லாரும் கட்டிக்காராக்கள் பிராக்டிஸ் பண்ணணும். செய்யற கணக்குகளை வீட்டுல திரும்ப செய்து பார்க்கணும். பாருங்க, இந்த முக்கோணத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் இதுல எக்ஸ் பாகை சக, இதுல 35 பாகை சக, இது 90 பாகை சமன் 180 பாகை. அப்ப எக்ஸ் பாகை சக இதுல 125 பாகை வரப்போதோ சமன் 180 பாகை. இப்ப
இப்ப கூட்டுப்படுற 125 ரெண்டு பக்கம் கழிபடக்குள்ள எக்ஸ் பாகை இங்க வரும். அங்க கழிச்சால் 125 130 எடுங்களேன். அவ 50 இதுல 5 அப்ப 55 பாகை. இது விளங்குதா எல்லாருக்கும்? ஓ சார். ஓகே. இப்ப வைய கண்டுபிடிக்கணும். வைய காண்றதுக்கு என்ன ஐடியா? எக்ஸ் கண்டுத்தீங்கனே, அப்ப இது 35 பாகை தானே, என்ன விளங்குதா? ஓ சார். பெரிய முக்கோணத்தை வடிவா யோசிங்க. இங்க பாருங்க, இதுதான் பெரிய முக்கோணம். இந்த பெரிய முக்கோணத்துல இது செங்கோணம் சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த கோணத்துல பெருமானம் தெரியும். அப்ப வைய கண்டுபிடிக்கலாமா இல்லையா? விளங்குதா? சொல்லுங்க, வைய கண்டுபிடிங்க. வை விட்டெடுத்தா அப்படியே போடுங்க பாப்போம். குட் பாப்போம். தரணியா எக்ஸ் சரி வை. ஓகே குட். கரெக்ட் மார்க். குட். சரணியா எக்ஸ் வையும் சரி. வை ஓகே சரி. வை சரி மாள். ஆலியா வை சரி. அல்தாப் வை சரி. ரிஷிவர் தான் கழித்தல பாருங்க. சரியா கழியுங்க. இந்த 35 மான் இது செங்கோணம் என்ன? அப்ப இது செங்கோணம் என்றதால நாங்கள் 90 பாண்டு போடணும் அதுல. அப்ப இதுல 35 பாகை. இது எவ்வளவு காண்றதான் காப்பி. சரி, அப்ப இதுல 90 பாகை ஒன்று இருக்க போகுது. இதுல வை இது ஆல்ரெடி கண்டுபிடிச்ச 35. அப்ப 90 35 125. அப்ப வை பாகை சக 125. சரியா சொல்றது விளங்குதா? வைப்பாகை சக 135 125. பேசாம இருக்க கூடாது. பிள்ளையா வந்தால் பிள்ளைய சொல்லணும். 125 பாகை சமன் எவ்வளவு வரும்? எவ்வளவு வரும்? 180 பாகைக்கு சமனா வரும். இது கிளியரா? அப்ப y சமன் எவ்வளவுன்னு சொல்லுங்க. சொல் சார் 145 பாகை தானே? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எக்ஸ் வந்து கரெக்ட் இல்ல? எக்ஸ் வந்து எவ்வளவு வந்து எங்களுக்கு 55. சரி, அப்ப அதுல 35 பாகை போட்டேன். இதுல 55 பாகை, இதுல 90 பாகை வை. அப்ப நாங்க வை சக இதுல 90 பாகை, இதுல 55 பாகை கூட்டினா 180 பாகை. ஓகே குட். வை சக 145 பாகையா? அதுல 35 பிரதி இருக்கேன். சரியா மக்கள்? அப்ப 180 பாகை சமன் வரப்போகுது. கழிச்சு விட்டீங்களா? எவ்வளவு வரும்? வை சமன் 35 பாகை. ரிஷி இது விளங்குதா? ரிஷி உங்களுக்கு விளங்காட்டி கேளுமான். ரிஷி ஓம் சார் விளங்குது. விளங்குதா என்னமான்? இது 55 பாகை ராசா. இது 90 பாண்டு. இந்த அடையாளம் தந்திருக்காங்க பாருங்க. இந்த பெரிய முக்கோணத்தை எடுத்துதான் நம்ம செய்யறோம். இப்ப வையக்கானது பெரிய முக்கோணத்தை எடுக்கிறோம். பெரிய முக்கோணம் என்றாலும் சரிதான், சின்ன முக்கோணம் என்றாலும் சரிதான். 3 அகக்கோணங்களையும் கொடுத்தா 180 பாகை. இப்ப நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த கோட கணக்குல எடுக்க தேவையில்லை. இந்த பெரிய முக்கோணத்துக்கு இது ஒரு அகக்கோணம், இது ஒரு அகக்கோணம், இது ஒரு அகக்கோணம், 3 அகக்கோணம். இது வை, இது செங்கோணம் என்று தந்திருக்கிறாங்க. அப்ப 90 பாகை. இது அடுத்த கோணம், அடுத்த அகக்கோணம் 55 பாகை. அப்ப 90 பாகை
அதோட இந்த 55 பாகை கூட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 145 பாகை வரும். முக்கோணங்கள் ஆகக்கொண்ட கூட்டுதல் 180 தானே. அப்ப 180 பாகையிலிருந்து 145 பாகை கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் விட பெறப்போகுது. இது கிளியரா எல்லாருக்கும் விளங்குதா? ஓகே, இப்ப நீங்கள் இந்த 5வது கேள்வியை ஹோம்ஒர்க்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த 5வது கேள்வி நோட் பண்ணிட்டு நாட்பகல் கேள்வி செய்து காட்டினேன் நான் உங்களுக்கு. இந்த பயிற்சியில ஏதாவது கேள்வி செய்து காட்டினேனா? ஓ சார். ஓகே, இதுல இருக்கிற இந்த 3 கேள்வியும் செய்யுங்க. 12% 2 பயிற்சியில முதலாவதுல இருக்கிற தந்தீங்க. என்னமா ஹோம்ஒர்க்கா தந்தேனா? சார். ஓகே, நாங்கள் இந்த 3 கேள்வியும் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அதோட ஒரு தரம் ட்ரை கொடுங்க. இந்த இருக்கிற கேள்வியும் செய்யறது ட்ரை ஒன்று கொடுங்களேன். அவ்வளவு கேள்வியும் செய்தோம்னா நல்ல மக்கள், எனது நல்ல ஐடியாக்கள் உங்களுக்கு நீங்களா செய்யலாம் வரும். நீங்கள் சரியோ பிள்ளையோ உங்களோட ஐடியா படி விடைகளை எடுங்கோ. அப்புறம் சார் விளங்கப்படுத்துறத கவனிங்கோ. அப்புறம் திரும்ப அந்த கணக்குகளை பார்க்காம படத்தை கீறி நீங்களே ஐடியா யோசிச்சு செய்து பழகுங்க. அப்ப நம்ம ஐடியா தக்க வச்சு கொள்ளலாம். விலங்குதாக்கு நிறைய கணக்கு செஞ்சாதான் உங்களுக்கு குறிப்பிட்ட ஐடியா வந்து ஆழ்மனதுக்கு போகும். அப்ப லேசா இருக்கும். சரியா? அப்ப நாங்கள் அடுத்த கிளாஸ்ல இந்த கணக்குகளை குயிக்கா பார்த்துட்டு புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை என்றதை பார்ப்போம். முக்கோணி நாற்பக்கத்துல புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை தொடர்பா பார்த்தோம்னு சொன்னால் அது தொடர்பான கணக்குகளை நாங்கள் செய்து பார்த்தோம்னா இந்த பாடம் முடியுமா? சரி, அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம் மக்கள். நன்றி, வணக்கம், பாய், குட் நைட்.